தலைமுடிக்கு ஹேர் பேக் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்ன கலந்துருக்குன்னா மருதாணி, செம்பருத்தியோட இலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெள்ளை கரிசலாங்கண்ணி, வேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸில் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பக்கம் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் அப்ளை பண்ணணும். அப்படி ஒவ்வொரு வாகாக எடுத்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து அடி மண்டை வரைக்கும் அந்த சத்துக்கள் நமக்கு மண்டை கிடைக்கும், தலைமுடிக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 15 days ஒன் டைம் இல்லை, மந்த்லி ஒன் டைம்ஸ் பண்ணும்போது தலைமுடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ரொம்ப வந்து மெல்லிஸாக இருக்கும் பார்த்திங்களா, ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். தலைமுடி சீப்பச்சு இழுத்தாலே வந்து உடஞ்சிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். முடி வந்து அப்படி நல்லா வந்து ஸ்ட்ராங்கான முடி வேணுன்னா இந்த மாதிரி தான் செய்யணும். நான் இப்படி தான் வந்து மந்த்லி வந்து ஒரு 2 days இந்த மாதிரி பண்ணிடுவேன். பொடுதலை கீரை கிடச்சாலும் அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இதில் நீம்லாம் வேப்பிலெலாம் சேர்க்குறதுனால தலையில் அரிப்பு இருக்குது பார்த்திங்களா, அரிப்புலாம் நமக்கு இல்லாமல் போகும். அதுக்கான தான் வேப்பிலெலாம் சேர்க்குறது. இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது தலையில் வந்து எண்ணெய் இல்லாமல் பார்த்துக்குங்க. அப்போ தான் வந்து அந்த பிசுபிசுத்தன்மை வந்து சேர்ந்து நமக்கு வந்து முடி ரொம்பவும் கொட்டாது. அல்லது அந்த எண்ணெயோட பிசுபிசுப்பும் நம்ம இந்த அப்ளை பண்ணுறோம் பார்த்திங்களா, இதோட எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து தலைமுடியை வந்து வாஷ் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பின் பண்ண ஃபுல்லாக வந்து வாக எடுத்து அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணால் போதும். நான் அப்படி தான் பண்ணுவேன்.